3800 குழந்தைகளின் இதய அறுவை சிகிச்சைகளுக்கு நிதி உதவி அளித்த பாடகி யார் இவர்? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 3800க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய நிதி உதவி அளித்ததற்காக பாலிவுட் பாடகி பாலக் முச்சால் கின்னஸ் புத்தகத்தால் கௌரவிக்கப்பட்டார். பாடகியான இவர் தனது இளம் வயது முதலே இந்த சேவையை செய்து வருகிறார். எப்படி இது போன்ற ஒரு சேவை செய்யும் குணம் வந்தது என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்தூரில் பிறந்தவரான பாலக் முச்சால் தனது பாடல்கள் மூலம் வளமான குரலால் அனைவராலும் அறியப்பட்டவர். இப்போது கின்னஸ் புத்தகத்திலும் லிம்கா புத்தகத்திலும் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஆனால் இந்த சாதனை அவர் பாடிய பாடலுக்காக அல்ல, அவரது மனிதாபிமான பணிக்காக வழங்கப்பட்டது. அவர் பாலக் பலாஷ் என்ற அறக்கட்டளையை நடத்தி வருகிறார். அதன் மூலம் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளின் சிகிச்சைக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து வருகிறார். இதில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளையும் சேர்ந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கும் உதவி வருகிறார். இவர் தற்போது வரை சுமார் 3800 ஏழை எளிய குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைகளுக்கு நிதி உதவி அளித்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. பாடகியான பாலக் முச்சால் இசை மீதான தனது ஆர்வத்தை வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவி செய்யும் இரக்கத்தின் பணியாக மாற்றியுள்ளார் என்றே சொல்லலாம். பாடகியின் இந்த நிதி உதவி அளிக்கும் பயணம் அவரது இளம் வயதிலேயே தொடங்கியுள்ளது. ஒரு குழந்தையாக ரயில் பயணத்தில் ஆதரவற்ற குழந்தைகளை சந்தித்தார். அந்த தருணம் அவரது வாழ்க்கையின் போக்கையே மாற்றியது என ஒரு ஆங்கில இணையதளத்திற்கு கொடுத்த பேட்டியில் கூறியுள்ளார். அதில் ரயிலில் அவர் பார்த்த காட்சிகள் அவர் தனக்குள் ஒரு அமைதியான வாக்குறுதியை அளித்துக் கொள்ள உந்துதலாக இருந்தது என்றும், நான் ஒரு நாள் அவர்களுக்கு உதவுவேன் என்றும் அவர் அன்று எடுத்துக்கொண்ட அந்த வாக்குறுதிதான் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அறக்கட்டளை தொடங்கவும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி செய்யவும் உந்து சக்தியாக மாறியுள்ளது என்றும் அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். பாலக் எப்போதும் தனது அறக்கட்டளைக்கு பண வசதி இல்லாத பெற்றோர்களின் சார்பாக நடத்தும் இசை நிகழ்ச்சியில் சம்பாதிக்கும் பணம் மொத்தத்தையும் கொடுத்து குழந்தைகளின் மருத்துவ சிகிச்சைகளுக்கு நிதி உதவியாக அளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். மேலும் தான் நடத்தும் கச்சேரியில் கிடைக்கும் பணத்தின் ஒரு பகுதியையும் தனது அறக்கட்டளைக்கே அளித்து வருகிறார். இது எனக்கு ஒரு பொறுப்புணர்வை தருகிறது என்கிறார் பாடகி. மேலும் இவரது உதவும் குணம் இந்த ஒரு காரணத்துடன் மட்டுமே நின்றுவிடவில்லை. இதனுடன் பாடகி பாலக் கார்கில் தியாகிகளின் குடும்பங்களுக்கும் குஜராத் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணமாக ரூபாய் 10 லட்சத்தை வழங்கியுள்ளார். சமூக நலனுக்கான அவரது அர்ப்பணிப்பு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு மேலோங்கி இருக்கிறது. மேரி ஆஷிகி, கவுன் தூஜே மற்றும் பிரேம் ரத்தன் தன்வாயோ போன்ற பிரபல பாடல்களால் அவரது இசை பயணம் உச்சத்தை அடைந்தது. ஆனால் அதில் கிடைக்கும் வருமானத்தையும் ஆதரவையும் தனது அறக்கட்டளைக்கே அர்ப்பணித்தார். அவரது தொழில்முறை சாதனைகளுடன் மனிதாபிமான பணிகளுக்கான அவரது நீடித்த அர்ப்பணிப்புக்கு சான்றாக கின்னஸிலும் லிம்கா புத்தக சாதனைகளிலும் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. அவரது கணவரான இசையமைப்பாளர் மிதுன் அவரது மனிதநேய பயணத்தில் அசைக்க முடியாத ஒரு முக்கிய பங்காளராக இருந்து வருகிறார். இந்த சேவை குறித்து இவர் எந்த நிகழ்ச்சியும் இல்லாவிட்டாலும் வருமானம் இல்லாவிட்டாலும் ஒரு குழந்தையின் அறுவை சிகிச்சை ஒருபோதும் நிற்காது என்று ஒரு பேட்டியில் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். நிதி தடைகளை பொருட்படுத்தாமல் இந்த பணியை உயிர்ப்புடன் வைத்திருக்க தம்பதியினரின் இந்த உறுதி பாராட்டுதலுக்குரியது என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்.